இன்று முத்தனம்பாளையம் அங்காளம்மன் கோவில் வரலாற்றை காண்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இதேபோல் பல கோவில்களின் வரலாறுகளை சில நிமிடங்களில் காண திருமண மலர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன் இன்றைய திருப்பூர் மாவட்டத்தில் முத்தனம்பாளையம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த ஊர் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு விவசாயமே மக்களின் வாழ்க்கையாக இருந்தது. அந்த கிராமத்தில் அமைதி இல்லை. அடிக்கடி நோய்கள் பரவின, கால்நடைகள் இறந்தன, பயிர்கள் சேதமடைந்தன. இரவுகளில் பயமும் அச்சமும் ஊரையே சூழ்ந்தது. அதை கண்டு மக்கள், இந்த நிலத்தில் ஏதோ தீய சக்தி உலாவுகிறது என்று அஞ்சினர். அதனால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி, நம் ஊரை காக்க ஒரு பெண் தெய்வ சக்தி வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அன்று இரவே ஒரு பெரியவருக்கு அசாதாரண கனவு தோன்றியது. கனவில் உக்கிரமான கண்கள், கையில் ஆயுதம், ஆனால் முகத்தில் கருணை கொண்ட ஒரு தெய்வம் தோன்றியது. இந்த நிலத்தை நான் காப்பேன், என்னை இங்கே நிலைநிறுத்து, நான் உங்களின் காவல் தெய்வம் என்றது. அந்த தெய்வமே அங்காளம்மன். அடுத்த நாள் கனவை கேட்ட மக்கள் மகிழ்ந்தனர். ஊரின் எல்லையில் இருந்த வேப்பமரம் அருகே அம்மனை நினைத்து முதல் வழிபாடு நடத்தினர். பொங்கல், கூழ், மாவிளக்கு ஆகியவை அர்ப்பணிக்கப்பட்டது. அன்று முதல் மாற்றம் தொடங்கியது. அதிசயம் நடந்தது. நோய்கள் குறைந்தன, மழை பெய்தது, பயிர்கள் செழித்தன, ஊரில் அமைதி திரும்பியது. மக்கள் ஒரே குரலில் சொன்னார்கள், இது அங்காளம்மன் அருள் என்று. அதன்பின் அம்மனுக்கு நன்றி சொல்லும் வகையில் மக்கள் ஒன்றிணைந்து ஒரு சிறிய சன்னதி கட்டினர். காலம் செல்ல செல்ல அது ஒரு முழுமையான கோவிலாக மாறியது. அதுதான் முத்தனம்பாளையம் அங்காளம்மன் கோவில். அந்த நாள் முதல் ஊரின் காவல் தெய்வமாக அங்காளம்மன் மாறினாள். ஆண்டுதோறும் அம்மனுக்கு திருவிழா நடத்தப்படும். திருவிழா அன்று ஊர் முழுவதும் உற்சாகமாக இருக்கும். வெவ்வேறு ஊர்களில் இருந்து உறவினர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாள் அம்மனுக்கு நன்றி சொல்லும் நாளாக மாறியது. பல தலைமுறைகள் கடந்து இன்றும் முத்தனம்பாளையத்தில் அங்காளம்மன் இருக்கிறாள், எங்களுக்கு எதுவும் அச்சம் இல்லை என்ற நம்பிக்கை வாழ்கிறது. இக்கோவில் அமைந்துள்ள இடத்தை தெரிந்து கொள்ள லிங்க் என்று காமெண்ட் செய்யுங்கள். கோவிலின் லொகேஷன் கொடுக்கிறேன். நன்றி.